பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். மேடம், வெற்றி சார் நிக்கிறாரு அங்க. சரி, நீ உள்ள போ அகில், நான் கிளம்புறேன். இருங்கப்பா, தமிழம்மா வரட்டும். அது இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். அப்பா இருங்கப்பா. வெற்றி, வெற்றி, அப்பா. அகில், என்னப்பா அப்பா கிளம்பிட்டாரா? ஆமா தமிழம்மா, நீங்க வரீங்கன்னு கூட சொன்னேன். அப்பா காதுல வாங்காம கிளம்பிட்டாரு. சரி, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. பாய்மா. பாய். பாய் தமிழம்மா. சரி, போயிட்டு வாங்க. பாய்மா. பாய். பாத்து போ. பாய்மா. என்னாச்சு வெற்றிக்கு? இந்நேரம் எனக்கு கால் வந்திருக்கணுமே. இது வரைக்கும் இந்த மாதிரி கால் எடுக்காம இருந்ததே இல்லையே. எதுவும் பிரச்சனையா? செக் பண்ணிட்டேன் சார். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மேடம், மேடம், என்னாச்சு சுந்தரிக்கு? என்ன மேடம், மேடம்க்கு என்னாச்சு? தெரியல, ஏதாவது அபிஷியல் விஷயமா இருக்கும். விடுங்க, பாத்துக்கலாம். எப்பயுமே சுந்தரி இப்படி இருக்க மாட்டாளே. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆபீஸ் வேற வீடு வேறன்னு பிரிச்சு வச்சிருப்பாளே. எந்த பிரச்சனைக்கு இவ இவ்ளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? ஒருவேளை வெற்றி நம்மள அவாய்ட் பண்றாரோ? அதுக்கு எந்த ரீசனும் இல்லையே. அகிலனும் வெற்றி கிட்ட நான் வரேன்னு சொல்லிருக்கான். அதையும் கேட்காம போறாரா, இல்ல கேட்காத மாதிரி போனாரா? இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கே. என்ன இது? ஏன் இவ்ளோ நேரம்? எதுக்கு ஃபோன் பண்ணாம இருக்காரு? வெற்றியை மீட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லையே. சரி, ஃபைனலா இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாப்போம். மா, என்னம்மா, போனை எடுங்களம்மா. என்னம்மா, போனை எடுங்கள.
சுந்தரி என்ன வெற்றி கண்டிப்பா என்ன அவாய்ட் பண்றாருன்னு தெரியுது. ஏதாவது பெருசா நடந்திருக்குமோ? என்ன நடந்திருக்கும்? கடவுளே, ஒன்னும் புரியலையே. என்னாச்சு சுந்தரி? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லக்கா. என்ன ஆச்சு சுந்தரின்னு கேட்டேன். நான் மேடம்னு சொல்லல, நான் வீட்ல இருக்கிற சுந்தரிய தான் கேட்டேன். நான் ஒரு அக்காவா கேக்குறேன். என்ன ஆச்சுன்னு பதில் சொல்லு. இல்லக்கா, ஒரு சின்ன விஷயம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இயல்பா நடந்ததா இல்ல அது பிளானான்னு எனக்கு தெளிவா புரியலக்கா. என்ன சுந்தரி, என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே எனக்கு புரியும். இல்ல, நான் தமிழ ஸ்கூல்ல விட போனல. ஆமா. வெற்றி அகிலனை டிராப் பண்ண வந்திருந்தாரு. சரி. என்ன பார்த்தும் அவர் பார்க்காத மாதிரி போயிட்டாருக்கா. என்னது? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாரா? இல்ல சுந்தரி, வெற்றி உன்னை கவனிச்சிருக்க மாட்டாரு. ஐயோ, என்ன பார்த்தாரு. எனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை பார்த்தத நீ பாத்தியா? இல்ல, அவர் பின்னாடி இருந்துதான் நான் பார்த்தேன். பாரு, பின்னாடி இருந்து பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, அதுக்கப்புறம் நான் அவருக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா ஒரு தடவை கூட அவர் எடுக்கலக்கா. ஏதாவது வண்டியில போயிட்டு இருப்பாரா இருக்கும், அப்புறமா எடுப்பாரு. அக்கா, ஒரு தடவை 2 தடவை இல்லக்கா, பல தடவை கால் பண்ணிட்டேன். எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியா? ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா? இல்ல உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நாங்க எதுக்கு சண்டை போட போறோம்? இது வரைக்கும் நாங்க சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டதே இல்லையே. ஆனா இப்படி அவர் கால் எடுக்காம இருந்ததே இல்ல. அதான் எனக்கு ஏன்னு ஒண்ணுமே புரியலக்கா.